வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்கள் எழி. பொதுவாக அந்த பக்கம் இந்த பக்கம்னு பரபரப்பாக இருந்த எல்லா நாளும் போய் இப்போ வெயிலும் கொஞ்சம் கம்மியாகி அங்கங்கே மழை பெஞ்சு குளிர்ச்சியான சூழல் வேற வருது. இந்த மாதிரியான இடைப்பட்ட நேரங்களில் எல்லார் வீடுகளுக்கும் அப்படி ஒரு ரவுண்ட்ஸு போய் எல்லார் மனசுலையும் குளிர்ச்சியான விஷயங்களாகவும் நம்ம முதல்வர் கொடுத்துருக்குறாங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். செம்ம சினிமாக்குள்ளே போகிறோம். மைக்கை பிடிச்சி அப்படியே கோட் சூட் போட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஸ்டேடியமே அதுற மாதிரி பேசுகிறேன் நம்ம முதல்வர். ஆனால் சட்டசபைக்குள்ளே அப்படி பேச முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடமாற அப்படின்னு ஆரம்பித்து சர்ன்னு கொண்டு போனார். எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணி போனாங்க. ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துவாங்க. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அப்படியே ஒவ்வொருத்தராக வரும்பொழுது ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அதாங்க நம்ம ஆனந்த ஐயாவும் ஆதவர்ஜுனா ஐயாவும் சேர்ந்து அவர் பாலவே பண்ணி அப்படியே போய் உக்காந்துட்டாங்க. சடக்குது. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதையும் கொண்டிருப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நீங்க இப்படி பண்ணா நாங்கெல்லாம் வேற மாதிரிங்க. ஏன்னா இது சட்டசபையாச்சு. இங்க சில மரபுகள் மாண்புகள்லாம் இருக்கு. அதனால சட்டப்படி அமையப்பெற்ற அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போனாங்க. சில பேர் வேற மாதிரி கொண்டு போனாங்க. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சூப்பர். ஏங்க எங்க உள்ளத்துல பூரம் கடவுள் குடியிருக்காருங்க. அதனால நாங்க கடவுளை முன்னிறுத்தி பண்றோம்னு என்னவங்க செங்கோட்டையன் ஐயா அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் சேர்ந்து கடவுள் சாட்சியாக ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒரு வகையில அப்படியே போகுது. கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். நான் டேஸ்டா பேசுறேன் பாருங்க. ஆதவர்ஜுனாவுடைய அத்தை இருக்காங்க இல்லையா, அதாங்க ஒய்ஃபோட அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள வரும்போது மற்றவங்கெல்லாம் சொன்னும் போது நம்ம டிஃபரெண்டா சொல்லணும்னு யோசிச்சிருப்பாங்க ஓட்டிருக்கு. சடக்குன்னு ரெண்டையும் சொன்ன உடனே அங்க இருந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்ன உடனே சடக்குன்னு அவங்க ஒன்னே மட்டும் சொன்னாங்க. நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையும் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளுடைய உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. விஜய் தமிழன் பார்த்திபனாகிய நான் அப்படின்ட்டு ஆரம்பிச்சார் பாருங்க. ஐஏஎஸ் அதிகாரி டக்குன்னு குழம்பி சார் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க சார், டைம் இல்லை சார் சொன்ன உடனே சடக்குன்னு உளமாறையோ கிளமாறையோன்னு சொல்லிவிட்டு ஒரு சல்யூட் போட்டார் பாருங்க. அவர் ஐஏஎஸ் மிரண்டு ஓடார் டப்புன்னு. கடவுளுடைய உறுதி கூறுகிறேன். இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட. வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். மாண்புமிகு திரு ப. விஜயராஜ், திருப்போரூர்.
அப்படியே ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக யோசிச்சாங்க இல்லையா? நம்ம ஜவாஹிருல்லா, வன்னியரசு ஐயா, அந்த பக்கம் நூறு ஐயா எல்லாரும் வந்தாங்க. முதல்ல ஜவாஹிருல்லா ஐயா வாழ்க தமிழ், வாழட்டும் தமிழ்நாடு அப்படின்னார். இந்த பக்கம் அப்படியே தமிழீழம் வெல்லட்டும் வாழட்டும்னு அவர் ஒரு பக்கம். இன்னொரு ஐயா ராகுல் காந்தி வாழ்க. என்ன நடக்குது அப்படின்னு கிருகிருன்னு எல்லாரும் பார்க்கறதுக்குள்ள சடசடன்னு போய் சீட்லயே குத்த வச்சுட்டாங்க எல்லாரும். வாழட்டும் தமிழ்நாடு, வளரட்டும் சமூக நல்லிணக்கம். ஜெய்ஹிந்த். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் ஈழம், தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. ராகுல் காந்தி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க. தென்னாட்டு அம்பேத்கர் எல்இபி புகழ் ஓங்குக, அண்ணன் திருமா வாழ்க. அப்படியே எடப்பாடி ஐயா கையில பேப்பர் எடுத்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டம் தானே, அப்படியே வந்தாருங்க முன்னாடி. அப்படியே சிஎம் அப்படி உட்காந்துருக்கார். சரி என்னதான் இருந்தாலும் அவர் இன்னைக்கு சிஎம் இல்லையா அப்படின்னு அப்படி கும்பிட்டாரு. மனுஷன் எந்த யோசனையில் இருந்தாருன்னு தெரியல. இப்போ முதல்வர் அவர் வாட்டுக்கு பெப்பரப்பேன்னு உக்காந்துட்டாரு. பதில் வணக்கம் போடலை. அந்த நான் பேப்பர் கீழே விழுந்துருச்சுங்க. எல்லாரும் வருத்தப்படுதாங்க. ஐயா இன்னொரு வாட்டி வணக்கம் போட்டிருக்கேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. அப்படியே ரமேஷ் ஸ்ரீரங்கத்துக்காரர் எம்எல்ஏ வந்தார். ஐயா உங்க தலைவர் எங்ககிட்ட பேச மாட்டேங்காரு, உங்ககிட்ட பேசுறாருலா. என்ன சொன்னாருன்னு கேட்டா, இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காதுல வந்து சொன்னாரு. எதுவும் தப்பு தாண்டா பண்ணியே சீட்டை சரட்டுன்னு கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு குச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசராக இருப்பார் போல் இருக்கு. முதலமைச்சராக தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய முதல் அறிவுரையை மக்களை தினம் தினம் போய் சந்திங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, மக்களோட பிரச்சனையை கேளுங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை முன்னெடுங்க. ஒரு காலமும் தவறு செய்யணுன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. தவறு செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் அதை இன்றோடு அழிச்சிருங்க. நாம் மக்களுக்காக சேவை செய்ய தான் வந்திருக்கிறோம், எந்த விதமான ஆதாயத்திற்காக வரவில்லைன்றதை மிக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கேன். அப்படியே சேலத்திலிருந்து வந்த பார்த்திபன் ஐயா, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ரோடு இல்லை, குளம் இல்லை, தண்ணி இல்லை, சாயப்பட்டு இருந்து தண்ணி கழிவா இப்படி போகுது அப்படி போகுது, ஒரே பிரச்சனையா இருக்கு. எனக்கு அந்த பக்கம் திரும்பவே கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. ஃபண்டு வந்த உடனே மலமல எல்லாத்தையும் எரேசர் வச்சு அழிச்ச மாதிரி அழிச்சிருவேன், பிரச்சனையை பூரா அழிச்சிருவேங்க. அடிப்படை பிரச்சனை என் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனை நிறைய குறைகள் இருக்குது. உதாரணமாக சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை, நிறைய இடத்துல குடிநீர் இல்லை, கழிப்பிட வசதிகள். தன் பெற்றெடுத்த பிள்ளையும் அந்த தந்தையும் ஒரே இடத்துல போய் உட்கார நிலைமைக்கு இன்னும் அந்த காலம் மாதிரி இன்னும் இருக்குது. முதல்ல செய்ய வேண்டிய வேலை அடிப்படை வசதிகள் என் தொகுதி மக்களுக்கு செய்து தர வேண்டும். அடுத்தது அங்கே சில சாய நீர் பிரச்சனை இருக்குது. ஏன்னா சாய ஃபேக்டரிகள் நிறையா இருக்குது. அவங்களாம் இன்றைக்கி வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு சாராய வியாபாரி, கஞ்சா வியாபாரி எப்படி ஒளிஞ்சு வாழணும் பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஒருங்கிணைந்த அரசு சார்பாக ஒருங்கிணைந்த சாயப்பட்டறை சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அரசு சார்பாக அந்த தொகுதியில் அமைத்து கொடுக்கணும். அதை செஞ்சு கொடுப்போம். அப்படியே சபாநாயகரோ யாரோ சட்டசபையில் ஒரு ட்ரைனிங் பீரியட் ஒரு 10-15 நாளைக்கு இந்த கோடைகால சிறப்பு முகாம்ன்ற மாதிரி நடத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழ்மூன் அன்சாரி ஐயா சொல்றாங்க. என்னன்னா, எதுக்கு இருக்கிற பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன ஆட்களா இருக்கு, புதுசா இருக்காங்கல்ல, எப்படி பேசணும்னு கொஞ்சம் அந்த மரபுகளை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்பு மாதிரி. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு இப்போது மீண்டும் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி பதவியேற்பு விழா இயல்பாக இருந்தது. கொஞ்சம் எல்லாருமே அந்த கட்சி முரண்பாடுகளை கவனிக்காமல் ஒருவருக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க. அதை நான் பார்த்தேன். அது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு தானே. அந்த வகையில் இந்த 5 ஆண்டு காலம் அதே மாதிரியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். புதிய உறுப்பினர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, இளம் உறுப்பினர்களும் அதிகம் வந்திருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் இவர்களுக்காகவே ஒரு பயிற்சி ஒன்று நடத்தணும். உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்கள் இங்கே எந்தெந்த துறை எவ்வாறு அணுக வேண்டும், இதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்கணும். நான் ஏற்கனவே சட்டமன்றத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய உரையில் நான் பேச போகிறேன். ஏன்னா புதியவர்கள் நிறைய வந்திருக்காங்கல்ல, எந்த துறையை எப்படி அணுகிறது, ஒரு சட்டமன்றத்தில் நிகழ்வுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது, கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம் தான் என்ன, 0 ஓவரில் எப்படி பேசுகிறது எதுவுமே தெரியாதுல்ல. அந்த பயிற்சியை கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா அதிகமான இளைஞர்கள், அதிகமான புதியவர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்போம். அப்படியே வன்னியரசு ஐயா, சட்டப்பேரவை
சட்டப்பேரவையில் 5 வருடங்கள் எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? சாதி இல்லை, சாதியை ஒழிப்போம்ன்ற. ஆனா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்கு. எல்லா விஷயங்களையும் புறையோடி போயிருக்கு. எடுத்து எடுத்து புட்டு வச்சு பேசுவோம். அதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கிறத நாங்க பார்ப்போங்க. இல்லை, நான் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படிங்கிறது சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் தான். இன்றைக்கு பலர் தமிழ் தேசியத்தை முன்வைத்து பிழைப்புவாதம் நடத்தலாம். ஆனால் இன்றைக்கு எப்போதும் விடுதலை புலிகள் மீது, மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் பற்றுறுதி கொண்டவர்கள். அந்த கொள்கையில் நாங்கள் எப்போதுமே சமரசமாகுவதில்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாடு வாழ்க என்று சொல்லும் பொழுது தமிழீழம் வெல்க என்று சொல்லுவதுதான் சரியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அந்த நிலைப்பாட்டில் சமரசமெல்லாம் நிற்கிறோம் என்பதுதான் என்னுடைய அடையாளம். அப்படியே ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு ஜவாஹிருல் ஐயா கேட்டுக்கிறார். என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த தமிழ் தாய் வாழ்த்துல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் அதிலே கையை வச்சு போட்டு கொடன்னு குடையிறிய. 3வது இடத்துல கூட தள்ளி விட்டிய. ஆதவர்ஜனா ஒரு ட்வீட் போட்டார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? முடிச்சு விடுங்க அந்த பிரச்சனைய அப்படிங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய ஆன்மாவாக இருப்பது தமிழ்தாய் வாழ்த்து. அரசு நிகழ்ச்சிகளிலே இதுவரை தமிழ்தாய் வாழ்த்து முதன்மையாக இடம்பெற்றது. நேற்றைய முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதை மனிதநேய மக்கள் கட்சி உள்பட அனைத்து கட்சியினரும் சுட்டிக்காட்டினார்கள். மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இனி இந்த தவறு நடக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதன்மையாக இடம்பெறுவதற்கு புதிய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுவிட்டு எப்படா பிரச்சனையை தீர்ப்போம்னு துடிக்கிறாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு எங்க ஏரியாவில். பெண்கள் பாதுகாப்பு, தண்ணி பிரச்சனை, ரோடு எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கேன். எப்ப ஆரம்பிச்சு நான் கடகடன் முடிச்சு அடுத்த எலெக்ஷனில் நான் தான் ஜெயிக்கின்ற மாதிரியே பேசுறாங்க. என்னுடைய தொகுதி மக்கள், தருமபுரி மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி, எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் நல்ல சேவையை செய்ய வேண்டும். தருமபுரி மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் வேலை. வேலை வாய்ப்பை உருவாக்குவதும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதும் என்னுடைய கடமையாக கருதுகிறேன். அதற்கான என்னுடைய உழைப்பு 100% இல்லை, 200%. பெற்ற மகளை எம்எல்ஏவாக பார்த்து அந்த மகள் அப்படியே பிரச்சனைகளை பற்றி சட்டசபையில் பேசும்போது என் தகப்பனா என் மனசு எப்படி குளிர்ந்து போச்சுன்னா, சௌமியா அன்புமணி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா பேசாங்க. அவ ஏற்கனவே இந்த காங்கிரஸில் தலைவராக இருந்தவர் இல்லையா, அதனால உச்சி முகந்து பாராட்டுதாக மக எப்படி பண்ணுவாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். சந்தோஷமா இருக்குது. என்ன பார்க்கறது, அவங்க நல்லா செய்வாங்க. பொலிட்டிக்கலா ரொம்ப ரொம்ப பசுமை தாயகத்தை நல்லா பண்ணிட்டு வராங்க. எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு PhD பண்றதுக்கு 7 வருஷம் படிச்சாங்க. அந்த அளவுக்கு டீப்பா இருப்பாங்க அவங்க. அப்படியே தர்மபுரியில நீங்க அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா விருத்தாச்சலத்துல நாங்க பண்ணுவோம்ல. அந்நியார் நிக்கிறாங்க மல்லு கட்டி சடக்குன்னு. அவங்களுடைய காஸ்டியூமே வித்தியாசமா இருந்தது. கேப்டன் கூட அப்படி போட்டிருக்க மாட்டார் உங்களுக்கு. அந்நியாருடைய காஸ்டியூம் அப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றிருக்கிறோம். முதலில் எங்கள் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கும், என்னை வெற்றி பெற செய்த விருதாசலம் தொகுதி மக்களுக்கும், அதே போல நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கும், எங்கள் கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து கழக நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக விருதாசலம் தொகுதியினுடைய உறுப்பினராக நான் பதவி ஏற்றிருக்கிறேன். இந்த தருணம், இந்த வெற்றி எங்கள் அன்பு தலைவர் கேப்டனுக்கு நான் உரித்தாக்குகிறேன். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று என் தொகுதியாகிய விருதாசலம் தொகுதிக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஒரு உண்மையான வேட்பாளராக இருப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் நிச்சயமாக என்னுடைய பணிகளை சிறந்த முறையில் ஆற்றுவேன்.
அண்ணியார் வெளியில் வந்தோடனே தட்டான்னு மைக்கை கொண்டு டப்புன்னு வச்சாங்க. விஜய் முதலமைச்சரான பற்றி என்ன நினைக்கிய? அவர் வெள்ளை அறிக்கை விடுறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிய? அதுக்கப்புறம் அவர் இப்படி தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடி போட்டார், அதை பற்றி என்ன நினைக்கிய? செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாங்க, அதை பற்றி ஏன் இப்படி கத்துறீங்க? இப்போ தான் தம்பி வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு, ஒரு 6 மாதம் பொறுத்துருங்கயா, அப்புறம் எல்லாம் கொண்டு பேசுவோம் அப்படின்னு அண்ணியார் எல்லாரையும் கூழ்படுத்துறாங்க. முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று 3 கையெழுத்து போட்டிருக்காரு, வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார். எனவே அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தானே இங்கே பதவி ஏற்றிருக்காரு, அதனால் கட்டாயம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவரும் கேட்டிருக்காரு, கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்று தான் பதவி ஏற்றிருக்கிறார், முதல் முறையாக முதல்வராக வந்திருக்கிறார். கட்டாயம் அவருக்குரிய நேரத்தை நாம் தருவோம். அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனையும் தமிழகத்தினுடைய உரிமைகளையும் நிச்சயமாக சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவோம். இதெல்லாம் விட்டுருவா. 13ஆம் தேதி பெரும்பான்மை நிரூபிக்கணும். இப்போ உங்க தம்பி தங்க கம்பி பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னீங்க, ஓட்டு போடுவீடா அப்படின்னு கேட்டாங்களா? அது வேறு இது வேறு, அந்த முறை வேறு இந்த முறை வேறு. கூட்டணியில் இருக்கிறோம், அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். இப்போ அந்த ஓட்டு உரிமை வெளியில் சொல்ல முடியாதுட்டாங்க. நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக என்னுடைய வாக்கை நான் பதிய வைப்பேன். என்ன, நான் வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய வேட்பாளராக தான் எனக்கு விருதாசலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். எனவே நான் வெற்றி பெற்ற என் கூட்டணியின் உண்மை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என் வாக்குயை நான் பதிய வைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்காங்க. உதயநிதி வாசல்லே கட்டி பிடிக்காரு முதல்வரை. உள்ளே போனா முன்னாள் முதல்வர் இன்னாள் முதல்வர் இறுக்கி கட்டி பிடிக்காங்க. இப்போ இதுல எங்க தீய சக்தி இருக்கு, எங்க தூய சக்தி இருக்குன்னு சமூக வலைத்தளத்தில் அள்ளி விட்டாங்கல்ல, அவ ஊரை தேடிட்டு இருக்காங்க. அரசியல் மாண்புங்க அது. அப்படியே முன்னாள் முதல்வரை இன்னாள் முதல்வர் சந்திக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியான தருணம்ங்க. கையை பிடிச்சி வாஞ்சையோட கூட்டு போனார்ல, உட்காருங்க தம்பி அப்படின்னு சால்வையெல்லாம் போட்டு, டீ வேணுமா காப்பி வேணுமா, நல்ல ஆட்சி பண்ணுங்க, நான் கூட இருக்கிறேன், நீங்களும் என் புள்ள தானே அப்படின்னு நிகழ்ச்சியோட சொன்னார்ல. இங்க பாருங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அரசியலுக்குள்ள இந்த மாண்பு இருக்குல்ல, அது காப்பாற்றப்படணும். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல்னு 2 தலைவர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த சமூக வலைத்தளத்தில் சண்டை வருதை நிறுத்துங்க. சரிங்க, இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்னு வெளியில் வந்து ஒரு வீட்டுக்கு போவார்னு பார்த்தா சரணு தப்பகம் யாரு, நம்ம வைகானாச்சி வீட்டில். வைகானாச்சிக்கு புலங்காயும் தாங்க முடியல, வாங்க தம்பி அவர் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சி முத்தமலை பொழிஞ்சா அழுகத்தான் இல்லைங்க. அந்த அளவுக்கு இந்த அரசியல் நாகரிகம் தான் தமிழ்நாட்டை சரணு மேலே கொண்டு போகும். அவ்வளோதான் மேட்ரு. நம்ம வீட்டுக்கு முதலமைச்சர் வாரார். அதாவது இப்பதான் அவர் முதலமைச்சர், இதுக்கு முன்னாடியே ஒரு பிரபலமான நடிகர் இல்லையா. என்னதான் இருந்தாலும் அந்த ரசிகர் அப்படிங்கிறத அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல. அதனால இது என் பொண்ணு மருமக எல்லாம் கூப்பிட்டு, இது எங்க வீட்டில் வேலை பார்க்குற பாப்பா உங்க ரசிகர்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கும் சந்தோஷம், இவருக்கும் சந்தோஷம். நல்லா தாங்க இருக்கு.
ஆயிரம் இது இருக்கட்டுங்க, விமர்சனம் இருக்கட்டும், இது இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். அண்ணா காலத்திலிருந்து மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னதை அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு வந்தோம்ல. தம்பி எங்க தடம் மாறிடுவாரோன்னு யோசித்தோம். இல்லைங்க, வீடு தேடி வந்திருக்குல்ல புள்ள, இது தாங்க மாண்பு. பாஜக ஓடி போங்க அப்படிங்க. இந்த தேர்தல் முடிவுகளில் அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடைபெறும் என்று வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் நான் கூறியது அது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தல் முடிவுகளில் அவர் இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனால் அவர் இப்படி வந்து சந்திக்கக்கூடிய இந்த சமிக்ஞை ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழகத்திலே ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான சரியான சமிக்ஞையாகும் என்று நான் கருதுகிறேன். அப்படியே திருப்பி வண்டி எடுத்துட்டு வண்டி சட்டுன்னு போகுது. சரி, வீட்டுக்கு போகிறவங்களுக்கும் காலையிலேருந்து உட்காந்து இடுப்பு கடுத்துருக்குங்களா அப்படின்னு பார்த்தா வண்டி நேரம் அன்புமணியா வீட்டுக்குள்ளே வந்து சரன்னு அங்கே ஒரு கூட்டம், எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பா அவங்களுக்கு. அவங்க பூரா வந்து நின்று போட்டோ எடுத்து இதை எடுத்து எல்லாம் நல்லிணக்கத்துக்கு ஒன்று சேர்றாங்க. எல்லார் வீட்டுக்கும் போயிட்டாப்ல தம்பி, நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு யோசிக்க கூட விடலைங்க. வண்டி போச்சல சர்ன்னு சீமா அண்ணாச்சி வீட்டுக்கு வாசல் நின்று வந்தவொடனே அள்ளி அணைச்சி நேராக வீட்டுக்குள்ளே கூட்டு போய் உள்ளே போனால் பூரா புஸ்தகக்காடாக இருக்குது. இங்கே வரங்க, இது ஊரா இதான் படிப்பேன் அப்படின்னு வீட்டை பூரா சுற்றி காட்டி விட்டா அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்துருப்பாரு போல் இருக்கு. அந்த அளவுக்கு பிணைப்புங்க. எல்லாருமே சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு எம்எல்ஏவா பதவி ஏற்கன்னு சொல்லி மலை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாம், எங்கே ஒரு லிஸ்ட்டில் ஒரு ஆளை காணும். ஆமாம், அவர் ஏடிஎம்கே சிவி சண்முகம் ஏங்க இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடன்னு ஓடியாந்து பதவி ஏற்றுக்கிட்டார். இடையில எங்கேயோ மிஸ் ஆகிட்டார், அவ்வளோதான் மேட்ரு. சிவி சண்முகம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். அப்படியே என்ன இடம் சண்முகம் எப்படி வராரு? சரி, எடப்பாடி கேட்போம்னு அங்கே போனால் அவர் ஒரு பக்கம் அப்படியே சோகமாக போகிறார், இந்த பக்கம் வேலுமணியா ஒரு பக்கம் போகிறார், எல்லாம் தனித்தனியாக போகிறாங்க. திடுன்னு போய் என்னன்னு கேட்டால் அங்கே வரங்க சண்டை கண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, எலெக்ஷன் களைப்பு, அதனால் 17 பேர் வந்திருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம், மீதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவ்வாடு போகிறாங்க. எல்லாரும் பேன் நிற்காங்க. தவறான trying for a new leader? Sir, is the other MLA is trying for a new leader, sir? இல்ல சரி போ, நீங்க போய் கொடுத்தது உங்களுக்கு சார் கொஞ்சம் ஒத்துழைப்பு. சபாநாயகர் தற்கால சபாநாயகர் சந்திச்சு நீங்க சட்டமன்ற குழு தலைவராக சேர்ந்து சொல்லுவாங்க, அபிஷியலாக சொல்லுவாங்க. அப்படியே எசகி சுப்பையாகிட்ட போய் என்னங்க அப்படின்னு கேட்ட இருக்க, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல டயர்டாக இருக்குன்னு அப்படியே போகிறோம். மற்றபடி யாரும் எங்களெல்லாம் ஒன்றும் அப்படியே அசைக்க கூட முடியாதுக்கா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு, தெளிவாக போயிட்டு இருக்கு. அதிருப்திங்கிறது எந்த கட்சியிலும் இல்லை, எல்லா கட்சியும் கொஞ்சம் அதிருப்தி வரும், பங்காளி சண்டை மாதிரி வரும், வந்து சரியாக போயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம டக்குன்னு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதான். கட்சியெல்லாம் எல்லாம் ரொம்ப தவறான செய்தி. கட்சி யாரும் உடைக்க முடியாது, பாட்டில் போயிட்டு நல்லபடியாக நடக்கும் எல்லாம்.
அவர் ரொம்ப கேட்காதீங்க. ரைட், நன்றி. அவர் ரொம்ப கேட்காதீங்க. ரைட், நன்றி. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அவர் நிமிரலங்க. சட சட சடான்னு ஒரு குரூப் வருது, வந்து ஒரு 30 பேர் கையெழுத்து வாங்கி இங்க இருக்க இதை தான் நீங்க வச்சுக்கோங்க, இனிமேல் நாங்கள் தான் சத்தம் போடுவோம், சரியா, அவர் சும்மா தான் இருப்பார் அப்படிங்காக. இப்போ பேஸ்மெண்ட் கலகலகலகலன்னு கிடக்கு, என்ன நடக்கும்னு தெரியல. அப்படியே மக்களை பூரா கூப்பிட்டோம். இந்த அரசியல் கலவரத்தில் இங்கிட்டு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் கேட்டீங்களா என்னன்னு கேட்டோம். என்னன்னு கேட்டாங்க, பிரதமர் ஐயா சொன்னார்லாம், தங்க வாங்காதிய 1 வருஷத்துக்கு, வெளிநாட்டுக்கு டூர் போகாதிய, சமையல் எண்ணெயை பார்த்து பயன்படுத்துங்க, இந்த பெட்ரோல் விஷயத்தை ரொம்ப அறவே பயன்படுத்துங்க, வீட்டில் உட்காந்து வேலை வருங்கன்னு சொன்னாரே, கேட்டீங்களா? ஆமாம், என்ன நினைக்கிய சொல்லுங்கண்ணா. அவங்களுக்கு கவலை, எவ்வளவு கவலை சொல்கிறா கேளுங்க. பாரத பிரதமர் மோடி வந்து நகைகளை வாங்காதீங்க, நகை வாங்குறத ஓராண்டுக்கு குறைச்சிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் வாங்கி சேமித்து வைங்க. அதே மாதிரி லாக்டவுனில் வந்து வீட்டில் இருந்து பணி செஞ்ச மாதிரி வெளிநாடு போகாமல் இங்கே நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்து பணி செய்யுங்க, இப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ 1 வருஷம் தான் சொல்கிறார், 1 வருஷம் வந்து நீங்கள் தங்கம் வாங்குறத தவிர்த்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நம்ம ஏற்றுக்கிட்டா தான் என்னன்றேன். பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்தாப்படி ஒரு தகவலை கொடுத்துருக்காரு மோடி, அது சரியான தகவல் தான். ஐயா மோடி சொல்லியிருக்காப்புல ஒரு 1 இயருக்கு வாங்கக்கூடாது அப்படின்னா, இப்போ எங்களை மாரி நகை தொழிலாளர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவோன்னு, நாங்கள்லாம் அன்றாடம் வேலை செஞ்சாதானே எங்களுக்கு பொருளாதாரம். தங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம இந்திய நாட்டில் அது ஒரு கலாச்சார மற்றும் ஒரு சிறந்த செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த தங்கத்தை வந்து மக்கள் வந்து ஒரு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. குறைச்சிக்கிறதுனால அதனால் வந்து கோல்டோட விலை இறங்கிச்சுன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பெண்கள்லாம் வந்துட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து தங்கத்தில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நாங்களும் வந்துட்டு தங்க விலை குறையும்னு பார்த்தா, ஆனால் நாளுக்கு நாள் வந்து தங்க விலை அதிகமாகிட்டு இருக்குதே தவிர குறையறதில்ல. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே தங்கத்தில் அப்படிங்கிறப்ப திடீர்னு தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னா நாங்கள் எப்படி சேமிக்க முடியும்? இது வந்து கட்டுக்குள் கொண்டு வர்றதை விட்டுட்டு நம்மளை அன்றாட மக்கள் தேவைக்காக வாங்கின நகையை வந்து வாங்க வேண்டான்னு கோரிக்கை கொடுக்கறது எனக்கு ஒன்றும் சரியாக படலை. இன்றைக்கி வந்து வாங்கக்கூடாதுன்னா நாளைக்கு வந்து உங்கள் சௌகரியத்துக்கு வாங்கணும், வாங்க வேண்டாம்னா வாங்க. இப்போ அத்தியாவசியம் ஒருத்தருக்கு யாருக்கோ ஒரு நகை வைக்கணும்னா என்ன பண்ணுறது? தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறதுல வந்து நமக்கு இவங்க சொல்கிறதுல நமக்கு எந்த உத்தரவாதம் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரல. ஆனால் நம்மளுடைய தேவைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த 1 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் எங்களால் நகையே வாங்க முடியாது. அந்த நிலைமைக்கு தான் பொருளாதாரம் போயிட்டு இருக்குது. 20,000 இருந்தது 1,20,000 ஆயிருக்கு. நாங்கள் தேவை பண்ணுறப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இப்போ அப்பா விற்ற விலைக்கும் இப்போ விற்ற விலைக்கும் அதிகமாக தான் இருக்கிறது. அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ எடுத்து போடுற மாதிரி தான், 50,000 எடுத்தாலும் இப்போ 1,50,000 ரூபா வந்தால் எடுத்து போடுற மாதிரி தான் வரும். அதுக்காண்டி போடாமல் இருக்க முடியாது. வீட்டில் உள்ள பொண்ணை வந்து கட்டி கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு பவுன் வாங்காமல் இருந்தால் அந்த பொண்ணை யார் கட்டி கொடுக்குறா? மோடி சொல்லிவிட்டாரு அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் வாங்காமல் இருப்பாங்களா? இல்லை பொண்ணு கட்டி கொடுக்குறோம், நாங்கள் வந்து பவுன் இல்லாமல் கட்டி கொடுக்க முடியுமா? இது வரைக்கும் நம்ம தர்பாரில் பார்த்த விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணிக்கலையா? இதே மாதிரி அடுத்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் நிறையா வரும். அடுத்தடுத்து தர்பாரில் கொடுப்போம், சரிங்களா? உட்காந்து பார்த்து ரசிங்க. அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.